வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மகிழா நீதிமன்றத்துல நீதிபதி பொறுப்பு திரு சுந்தர்ராஜ் அவர்கள் இந்த பீளமேடு கூட்டு பாலியல் வழக்குல 3 அந்த குற்றவாளிகளையும் குற்றவாளிகள்னு சொல்லி அவங்களுக்கு ஆயுள் தண்டனை, அதாவது வாழ்நாள் சிறை, ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைஃப் அவங்க கொடுத்து கன்விக்ஷன் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அக்கரன்ஸ் 2/11/2025 நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒஃபென்ஸ் அப்படிங்கிறனால ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ் ஆஃப் தி ஹானரபிள் ஹைகோர்ட், அதே மாதிரி தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கேஸ் உடனடியாக குற்றச்சாட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்ததுன்னு பேஸ் பண்ணி இமீடியட்டாக போலீஸ் தரப்பில் இந்த கேஸில் வித்தின் 30 டேஸில் அவர் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரமே வித்தின் 30 டேஸில் 1/12/2025 அன்னைக்கு கோர்ட்டில் நீதிமன்றத்தில் அவங்களுக்கான ஃபைனல் ரிப்போர்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அடிஷனல் மகிழா கோர்ட்டில் அதை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த ஆஃபென்ஸ் ஒரு கிரேவ் ஆஃபென்ஸுங்கிறனால கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் இதை நடத்தணும் அப்படிங்கிறக்காக கமிட்டல் ஆகி கோயம்புத்தூர் மகிழா கோர்ட்டுக்கு விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிற்பாடு மீண்டும் கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணினாங்க. எங்க மகிழா நீதிமன்றத்தில் தான் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. 2/2/2026 இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு 23/2/2026 அன்று விசாரணை முடிக்கப்பட்டு 24 அக்யூஸ்டுடைய கொஸ்டினிங் எல்லாம் முடிஞ்சு அன்றைய தினமே அரசு தரப்புல ஆர்குமெண்ட்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. 27th டிஃபென்ஸ் சைடில் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இன்னைக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்க 3 பேர்த்தையுமே அக்யூஸ்ட்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் அந்த இனிஷியலா ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டென்ஸ் சொல்லியிருந்தாரு. எல்லா கவுண்ட்லையுமே ப்ராசிக்யூஷன் கேஸ்ல எல்லா கவுண்ட்டும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ஒரு கவுண்ட்டை தவிர. மற்றபடி இதுல ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கூட்டு பாலியல் அப்படிங்கிறது தான். 70 சப்கிளாஸ் 1க்கு கீழே வாழ்நாள் சிறையை சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா செக்ஷனுக்கு கீழேயாகவும் குற்றவாளின்னு தீர்க்கப்பட்டிருக்காங்க, ஒரு செக்ஷனை தவிர. இதை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் விசாரணை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்களுக்கு டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனுடைய கைடன்ஸ் இருந்துச்சு. என்னுடைய மிஸ்டர் கிருஷ்ணராஜா சார், அவர் தான் எங்க டிஓபி. இவர் கோயம்புத்தூர் டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் சார். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல நமக்கு அந்த சேலஞ்சிங்ஸை கரெக்டாக கொண்டு போகணும். ஏன்னா பிகாஸ் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்களால் அந்த யூடியூப்ல இதுல எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த கைடன்ஸ் கொடுத்து சாருடைய கைடன்ஸ், இட் வாஸ் அ டீம் ஒர்க். இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சிட்டி டீமோட இன்வெஸ்டிகேஷனை அப்ரிஷியேட் பண்ணி ஜட்ஜ் அவருடைய அப்ரிசியேஷனை ரெக்கார்ட் பண்ணாரு. ஸோ இட் இஸ்